In the last sessions. Today we'll start with an interesting topic called industrial internet. Okay, so basically number industry we're going to see a very important concept today, which will be the basics of whatever we call it as industrial IoT. அதோடைய மூலத்தனம் இதான் வந்து. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட். ஸோ இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் யார் காயின் பண்ணாங்கன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக் அப்படின்ற கம்பெனி தான் காயின் பண்ணுறாங்க. அதாவது இண்டஸ்ட்ரியில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கும் ஐஓடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியில் இன்டர்நெட் வந்து நம்ம ஐஓடி வர்றதுக்கு முன்னாடிலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆட்டோமேஷன் பர்பஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஆக்சுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த பர்டிகுலர் டேர்ம் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் அப்படின்றத காயின் பண்ணவங்க யாருன்னா ஜென்ரல் எலக்ட்ரிக்ஸ் கம்பெனி தான். ஓகே, ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா மெயினாக வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு டேட்டாவை எடுத்து, ஸோ இதில் இந்த அட்வான்டேஜ் போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லோ காஸ்ட் சென்சிங். ஸோ டேட்டா வந்து வெரி லோ காஸ்ட்டில் சென்ஸ் பண்ணணும். அடுத்தது டேட்டா வந்து பட் இந்த இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட்டுன்ற டேர்மோ ஐஐஓடி அப்படின்ற டேர்மோ ஆஸ் வெல் அஸ் அனதர் டேர்ம் தட் வி ஆர் கோயிங் டு சி இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். இது மூணுமே வந்து இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமாக தான் இருக்கும், கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அது என்னன்னு இந்த இன்னைக்கு செஷனில் பார்த்துருவோம். சரிங்களா? ஸோ இது பேசிக்கலாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சிஸ்டமில் ஸோ நமக்கு ஐஓஓடின்னு பார்க்கும்போது 3 விஷயம் பார்த்தோம். ஐஓடியில் கூட அதை பார்த்தோம். ஒன்று வந்து சென்சாரு, ரெண்டாவது வந்து கனெக்டிவிட்டி, மூணாவது வந்து அனலிட்டிக்ஸ். இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. லோ காஸ்ட் சென்சிங், நியூ லெவல்ஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி, அட்வான்ஸ் கம்ப்யூட்டிங் அண்ட் அனலிட்டிக்ஸ். இது மூணுமே ஓகே, சென்சார் லெவலில், கனெக்டிவிட்டி லெவலில், அனலிட்டிக்ஸில். ஸோ இது ரெண்டு தான் ரொம்ப நியூ கான்செப்ட். ஓகே, சென்சார் ஆட்டோமேஷன் ஆல்ரெடி இருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட்டில் முக்கியமானது என்னன்னா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மிஷின்லேருந்து வரக்கூடிய அனலிட்டிக்ஸ். ஓகே, ஸோ இது மூலமாக தான் அந்த இண்டஸ்ட்ரியலுக்குள்ள இதை வந்து ரொம்ப எக்கனாமிக்கலாக இன்னும் கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக மாற்றுறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட். ஸோ பட் இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை வந்து ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவல்யூஷன் இன் த இண்டஸ்ட்ரி. ஓகே, ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதில் டிஃப்ரெண்ட் வேவ்ஸ் இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனை வந்து 3 இதாக பிரிக்கலாம், நம்ம 3 வேவ்ஸாக பிரிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வேவ், செகண்ட் வேவ், தேர்ட் வேவ்னு பிரிக்கலாம். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see the first industry 1.0. இது எப்போனா இதோட காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 1780லேருந்து 1790லேருந்து 1860s வரைக்கும். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்தக்கூடிய, ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டீம் இன்ஜின்லாம் இல்லை. ஸோ இப்போ தான் வந்து இந்த 1790 1860 கூட தான் ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்டீம் இன்ஜின் வந்தோன்னே என்ன ஆகும், உங்களுக்கு நியூ வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் இன் த இண்டஸ்ட்ரி. ஓகே, இண்டஸ்ட்ரி 1.0ன்றது சுமார் 150 வருஷங்களுக்கு முன்னாடி, இன்றைக்கு காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா 150 வருஷத்துக்கு முன்னாடி மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எக்யூப்மெண்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சு. ஸ்டீம் அண்ட் வாட்டர் பவர் வந்த காலம். ஓகே, ஸ்டீம் இன்ஜின்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் வந்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 2.0. இது எப்போன்னா 1870க்கு அப்புறம், 1870க்கு அப்புறம் அந்த ரீஜனில் வந்து எலக்ட்ரிசிட்டி. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்ததுனால நமக்கு வந்து நியூ வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன், வி காட் நியூ வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஐசி இன்ஜின்ஸ் வந்துச்சு. வி காட் ஐசி இன்ஜின்ஸ். ஸோ ஐசி இன்ஜினில் தான் நமக்கு பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் எல்லாமே வருது. ஸோ இதுவும் வந்து இட் ஓப்பன்ட் அப் நியூ வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். இட் ஓப்பன்ட் அப் நியூ வேஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் நியூ வேஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இது ரெண்டுமே வந்து ஒரு புரட்சி. இந்த இண்டஸ்ட்ரி 1.0வையும் இண்டஸ்ட்ரி 2.0வையும் சேர்த்து தான்
நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் கால்ட் as ஃபர்ஸ்ட் வேவ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ஃபர்ஸ்ட் வேவ் இதான். ஸோ இதோட டோட்டல் காலம் வந்து ஒரு 1790லேருந்து ஒரு செவரல் இயர்ஸ் வரைக்கும் திஸ் வாஸ் அ கேஸ். ஸோ 1817 ஐசி இன்ஜின்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி கேம் இன் டு பிக்சர். திஸ் இஸ் இண்டஸ்ட்ரி 1.0 அண்ட் இண்டஸ்ட்ரி 2.0. இதெல்லாம் ஒரு முக்கியமான ரெவல்யூஷன், ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து திருப்பி போட்ட ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி 3.0. இது எப்போன்னா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச காலம். கம்ப்யூட்டருங்க, நெட்வொர்க்கு, இப்போ நாம் யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டு, ஸோ வேர்ல்டு வைட் வெப், ஸோ இதெல்லாம் வந்த காலம் வந்து இப்போ ஒரு கடந்த ஒரு 50 வருஷங்களுக்கு முன்னாடி, ஒரு 50 years பேக். ஓகே, ஸோ தட் இஸ் த பீரியட் யூ கால் இட் அஸ் இண்டஸ்ட்ரி 3.0. நிச்சயமாக கம்ப்யூட்டரைஸ் வந்ததுனால ஒரு பிஸ்னஸோடைய மாடலே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் பிளாட்ஃபார்ம் இல்லாமல் நினச்சி பாருங்கள், இப்போ இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி தான் வருது. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக, ஒரு இப்போ நார்மலாக நமக்கு ஒரு புது ப்ராடக்ட்டை பற்றி தெரியணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? ஒரு புது ப்ராடக்ட்டை பற்றி கேள்விப்படுறீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோன்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல இன்டர்நெட்ல கூகுள் சர்ச் பண்ணுவோம். ஓகே, கூகுள் சர்ச் பண்ணால் நமக்கு அந்த அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியே வந்து இப்போ அதோட அடையாளமே எப்படி இருக்குன்னா இன்டர்நெட் மூலமாக தான். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்நெட் மூலமாக ஒரு அடையாளமே இல்லைன்னு வச்சிங்க, அப்போ அந்த கம்பெனியை முக்கால்வாசி நம்ம இப்போ ப்ரிஃபர் பண்ணவே மாட்டோம். நம்ம வந்து வெப்சைட்டில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அதோட ரிவ்யூலாம் படிக்கிறோம். ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டே இல்லைன்னு வச்சிங்க, அப்போ அந்த கம்பெனியை பற்றி நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ சூழ்நிலையில். ஸோ அந்தளவுக்கு இன்டர்நெட் வந்து இண்டஸ்ட்ரியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இட் மேட் அ ரெவல்யூஷனரி சேஞ்ச். ஃபைன். ஸோ இது பேர் வந்து இண்டஸ்ட்ரி 3.0 அப்படின்றாங்க. கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இருக்கும். இதை தான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் செகண்ட் வேவ் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்றோம். ஸோ இது 1.0 2.0 ஃபர்ஸ்ட் வேவ், இது செகண்ட் வேவ் ஆஃப் ரெவல்யூஷன். இதுக்கு அடுத்தது வர்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ நாம் பார்க்குறது இண்டஸ்ட்ரி 4.0. இதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தேர்ட் வேவ். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் தேர்ட் வேவ்னு சொல்கிறாங்க, அல்லது இண்டஸ்ட்ரி 4.0. இது ஏதோ நம்ம பேர் என்ன சிட்டி 2.0ன்னு 3.0ன்னு சொல்கிற மாதிரி 4.0 இது. ஸோ இதில் என்னென்னா இண்டஸ்ட்ரியில் இன்டர்நெட் எட்டுன்னு வராங்க. இண்டஸ்ட்ரி ஆஸ் இன்டர்நெட், தட் இஸ் இண்டஸ்ட்ரியல் 4.0. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இப்போ நார்மல் ஐஓடி கான்செப்ட்லாம் இங்கே தான் வருது. ஐஓடியோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த இண்டஸ்ட்ரி 4.0. ஓகே, ஸோ இந்த ஐஓடினா என்ன உங்களுக்கு நார்மல் ஐஓடியில் நம்ம வந்து நிறைய சிஸ்டம்ஸை கனெக்ட் பண்ணுறோம். இங்கே என்னன்னா ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா மிஷினும் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி கோடி கம்பெனிஸ் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது மூலமாக டேட்டாஸு இது எல்லாமே வந்து டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி வித் இன்டர்நெட் யூ கால் இட் அஸ் இண்டஸ்ட்ரி 4.0. இட் இஸ் த கரண்ட் ட்ரெண்ட். ஓகே, நீங்கள் எந்த ஒரு இட்ஸ் அ பஸ்ஸிங் வேர்ட் நவ். நீங்கள் நெட்டில் போயிட்டு இண்டஸ்ட்ரி 4.0னா இட் இஸ் அ வெரி ஹைலி பஸ்ஸிங் வேர்ட். எல்லாருக்கும் அது ஒரு நியூ எரா ஆஃப் கம்ப்யூட்டிங், நியூ எரா ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ். ஓகே, கனெக்டட் டிவைசஸ், கனெக்டட் சென்சார்ஸ், ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட். ஸோ தட்ஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் இன்டர்நெட், இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்றது தேர்ட் வேவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட்ஸ் ஹவ் திஸ். ஸோ இதுதான் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட், இதுதான் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட். பட் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும். ஆரிஜின் வைஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி சிஸ்டமாக இருந்தாலும் இதோட ஆரிஜின் வைஸ் இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஏன்னா இண்டஸ்ட்ரி 4.0 வந்து ஜெர்மனிலேருந்து வந்துச்சு. ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட்ன்றது நம்ம ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனிலேருந்து வருது. ஓகே, ஸோ என்ன அதாவது ஐஐஓடி வரத்துக்கு முன்னாடியே நமக்கு ஆட்டோமேஷன் இருக்குது ஆல்ரெடி. ஆட்டோமேஷன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? What do you mean by automation?
ஆட்டோமேஷன்னா என்னம்மா? ஒரு விஷயத்தை வந்து மேனுவலாக செய்யறதுக்கு பதிலாக எப்படி செய்யலாம்? ப்ரோக்ராம் பண்ணின்றதோட ஒரு மிஷின் மூலமாக செய்கிறாங்க. இப்போ பழைய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டிலெலாம் வந்து இப்போ ஜூஸ் ஃபில் பண்ணுறாங்கன்னா ஜூஸை ரெடி பண்ணி ஜூஸை ஃபில் பண்ணி போடுவாங்க. இப்போ ஆட்டோமேஷன் சொல்லும்போது என்ன ஆகுது, அந்த ஒரு கன்வேயர் பெல்ட் இருக்குது, அதில் வந்து அந்த பாட்டில் போகுது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் வந்து அந்த ஜூஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு லைனில் வரும். ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்றத செப்பரேட் பண்ணி அந்த வால்யூம் கண்டெய்னரை அந்த பாட்டிலுக்குள்ளே கரெக்டாக ஊற்றும். அதை ஊற்றின பிறகு அந்த பாட்டில் ஒன்று பேக் பண்ணும். இது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது. மேனுவலாக நடக்கிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டாக நடக்குது. அகெயின் அதை பண்ணணுன்னா ப்ரோக்ராம் பண்ணணும், அந்த மிஷினை வந்து கான்ஃபிகர் பண்ணணும், அதெல்லாம் ஓகே. பட் அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, அதான் ஆட்டோமேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸை இப்போ யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னா ஹியூமன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஹியூமன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் ஒரு ஸ்டேஜ்லேயும். நீங்கள் நெட்டில் போயிட்டு நம்ம யூடியூப்பில் போயிட்டு இந்த ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷனில் போய் பாருங்கள். நிறைய ஃபேக்ட்ரிஸோடைய எப்படி ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணியிருக்காங்க, இந்த கேண்டீஸ்லாம் எப்படி செய்கிறாங்க, சாக்லேட்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரியான சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டேஜ்லேயும் எப்படி வந்து டேட்டா, ஒரு இடத்துலையும் நடுவில் என்ன ஆகும்னா மேனுவல் இன்டர்வென்ஷன் இருக்கும் கண்டிப்பாக. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா பேராமீட்டர்ஸ் எல்லாமே ரியல் டைமில் நமக்கு கிடைக்காது. அதாவது இப்போ ஒரு மாதம் ஒரு இண்டஸ்ட்ரி நடக்குது அப்படின்னா பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணினே வருவாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து எல்லா பேராமீட்டர்ஸும் நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ரிப்போர்ட் ஆக்குவாங்க. அந்த ரிப்போர்ட் மூலமாக தான் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே, பட் ஐஐஓடின்னு சொல்லும்போது இந்த டேட்டா எல்லாத்தையுமே டேரெக்டாக க்ளவுடோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதுக்குள்ளார ஒரு சென்சார் மூலமாக டேரெக்டாக க்ளவுடில் கனெக்ட் ஆகிடுது. அப்போது உங்களுக்கு அந்த கம்பெனியில் என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் நடக்குது, அதாவது அந்த கம்பெனியோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க, அந்த கம்பெனியை ரன் பண்ணுறவங்க, அந்த கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கினவங்க, அவங்களுக்குலாம் ரியல் டைமில் ரியல் மானிட்டரிங் டேட்டா கிடைக்கும். கம்பெனியோட நிலைமை என்ன, கம்பெனி என்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் பண்ணுது, எவ்வளோ டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணுது, எவ்ரி திங் வில் பி அவைலபிள் வயா த க்ளவுட். ஸோ தட் இஸ் அ கிரேட் திங். ஓகே, ஸோ அதான் வந்து ஐஐஓடிக்கும் ஆட்டோமேஷனுக்கும் இருக்குது டிஃப்ரென்ஸ். ஸோ 3 விஷயத்தில் சேஞ்ச் ஆகுது ஆக்சுவலாக. அது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யுபிக்யூஸ் சென்சிங்ன்றது முன்னாடிலேருந்து இருக்குது. ஆட்டோமேஷன் இருக்கிற காலத்துலேருந்து சென்சிங்ன்ற ஃபினாமினன் இருக்குது ஆல்ரெடி. அப்போ உபிக்யூஸ் சென்சிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சென்சிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிசோர்ஸஸ், அவ்வளோ பூல் ஆஃப் டேட்டா கிடைக்கும். சேம் டைமில் 100 டேட்டா கிடைக்கும். இப்போது ஒரு ஹியூமனாக ஒரு ப்ராசஸ் பேராமீட்டர் மெஷர் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, லெவல் தனியாக, ஃப்ளோ தனியாக, டெம்பரேச்சர் தனியாக, ஒரு பேராமீட்டர் மெஷர் பண்ணி எடுக்கிறாங்க. இப்போ இந்த யுபிக்யூஸ் சென்சிங் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, டிஃப்ரெண்ட் சென்சாரோட டேட்டாவை ஒரே டைமில் கிடைக்கும், ரியல் டைமில். தட் இஸ் a ரியல் சேலஞ்சிங் டாஸ்க் இல்லையா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் உபிக்யூஸ் சென்சிங். இதுதான் வந்து ஆட்டோமேஷனையும் ஐஐஓடியும் பிரிக்கக்கூடியது. ஸோ சென்சிங் இருக்கு முன்னாடியே, பட் மல்டிபிள் சென்சிங் ஆஃப் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் அட் ரியல் டைம். That is what differentiates your IIoT and your automation. Second aspect, very very important aspect, advanced analytics. இது ஆட்டோமேஷனில் இருக்காது. ஆட்டோமேஷனில் வந்து இந்த அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் a period of டைமில் அதை வந்து டேட்டாவை எடுத்து அதுலேருந்து அனலிட்டிக்ஸ் டிரைவ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நமக்கு ரியல் டைமில் டேட்டா கிடைக்கிறதுனால அதுவும் நமக்கு அதை சேவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸும் தேவைப்படாது. இப்போ நார்மல் ஆட்டோமேஷன் பண்ணும்போது இந்த டேட்டா எல்லாம் அங்கே லோக்கல் கம்ப்யூட்டர்ஸில் சேவ் ஆகிருக்கும். இன்கேஸ் அந்த கம்ப்யூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த டேட்டா ஃபுல்லாக காலி. இப்போ நம்ம டேட்டாலாம் என்ன பண்ணிடுறோம், க்ளவுடில் தூக்கி போட்டுருவோம். ஸோ க்ளவுடில் இதுக்குன்னு டெடிக்கேட்டட் கம்பெனிஸ் இருக்காங்க, அந்த டேட்டாலேருந்து யூஸ்ஃபுல்லான அனலிட்டிக்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ தே வில் கம்ப்யூட் ஆல் த இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அந்த எல்லா விதமான அனலிட்டிக்ஸும் நடக்கும். ஸோ உங்களுக்கு ரியல் டைமில் உங்களுக்கு எவ்வளோ டேட்டா இருக்குது, என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது, இந்த ப்ரொடக்ஷனுக்கு என்ன மாதிரியான பிஸ்னஸ் தேவைப்படும், இந்த பிஸ்னஸ்க்கு வந்து என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் தேவைப்படும், இந்த பிஸ்னஸ் வந்து ஃப்யூச்சரில் என்ன மாதிரியாக க்ரோ ஆகும், இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் அனலிட்டிக்ஸும் தெரிஞ்சிடும்.
That is the advantage of taking the data to the cloud. Advanced analytics. மூணாவது வந்து just a minute. Okay, so IT tools and methods. So இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா how to measure things. அதாவது I'll just give you an example. So இப்போ அந்த அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் சென்ஸ் பண்ணுறீங்க. சென்ஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கிவ் இன்புட்ஸ். ஸோ ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்ன மாதிரியான டேட்டா இருக்குது, யூ கேன் அலர்ட் இன் ரியல் டைம். ரியல் டைமில் நம்ம அலர்ட் பண்ண முடியும். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் தீஸ் ஐடி டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது மூணு தான் வந்து ஐஐஓடியை ஆட்டோமேஷன்லேருந்து பிரிக்கிறது, ஐ மீன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. ஒன் இஸ் ubiquitous sensing. Second one is the different IT tools that are available for monitoring different parameters in real time. Then you have the provision of advanced analytics, which will provide you a predictive analysis of what is going to happen, what is the market strategy, what is the kind of environment. Okay, so இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்கறதுனால தான் இந்த ஆட்டோமேஷனோட கம்பேர் பண்ணும்போது IIoT is standing 1 point above. Okay, fine. ஸோ இதை வந்து சில இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, த 3 tsunamis ஆஃப் இன்டர்நெட். ஓகே, இன்டர்நெட்டோடைய 3 சுனாமிகள் அப்படின்றாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தின இன்டர்நெட்டில். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸட் இன்டர்நெட். நார்மலாக நம்ம இன்டர்நெட்டை வந்து ஒரு காலத்தில் வந்து வெறும் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ கம்ப்யூட்டரில் ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் when I was studying in சாஸ்திரா யூனிவர்சிட்டி எம்டெக் படிக்கும்போது, அப்போ ஐம் டெல்லிங் வே பேக் இன் 2005 எங்கிட்ட அப்போ மொபைல் ஃபோன்லாம் கிடையாது. உண்மையாகவே we don't have any mobile phones at the time. அந்த டைமில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரிலையன்ஸ் வந்து 500 ரூபா ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 500 rupees ஃபோன். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சாஸ்திராவில் வந்து சென்டர் கம்ப்யூட்டிங் சென்டர் இருக்கும். அப்போ எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு லாகின் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. யாரெல்லாம் காலேஜில் படிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு லாகின் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லாகின் ஸ்பேஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் எவ்வளோ மெமரி கொடுத்துருப்பாங்கன்னு. சும்மா ஒரு கெஸ் பண்ணி சொல்லுங்களேன். 1 GB sir. 1 GB is a great thing. 300 MB டேட்டா. என்னுடைய லாகின் ஸ்பேஸுக்கான மெமரி கெப்பாசிட்டி வந்து 300 MB. ஓகே, அதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ வீடியோஸ்லாம் இருக்காது, வீடியோ ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. முக்கால்வாசி டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நெட்லேருந்து நான் டவுன்லோட் பண்ணுவேன் டீட்டெயில்ஸ்லாம். அப்போ என்ன பண்ணுவோன்னா, என்னோடய ஃப்ளாப்பி டிஸ்க் வச்சுருப்பேன். ஸோ 3.5 ஃப்ளாப்பியில் இட் இஸ் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் 1.44 MB. கெப்பாசிட்டி எவ்வளோ? 1.44 MB ஃப்ளாப்பி டிஸ்கில். இந்த மாதிரி நான் ஒரு 5 ஃப்ளாப்பி வச்சுருப்பேன். 5 ஃப்ளாப்பி அளவுக்கு டேட்டா வெட்டுன்னு போவேன். வாரம் நான் தஞ்சாவூரில் படிச்சிருந்தேன். தஞ்சாவூர்லேருந்து டேட்டா வந்து நான் வீட்டுக்கு எட்டுன்னு போவேன், என் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு. சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு போயிடுவேன். வீட்டுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் என்ன பண்ணேன்னா, ஒரு 5 ஃப்ளாப்பி டிஸ்கில் போட்டு, ஆனால் அந்த 5 ஃப்ளாப்பி டிஸ்க்கு அப்போ வந்து அப்போ வந்து நார்டன் ஆன்டிவைரஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். நார்டன்னு 2-3 ஆன்டிவைரஸ் அவங்க சர்வரில் கொடுத்து எல்லா பென்ட்ரைவ்லாம் கிடையாது. அப்போது ஃப்ளாப்பி டிஸ்க்லாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த டேட்டாலாம் அதில் காப்பி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்போ வந்து இப்போ நமக்கு கூகுள் ட்ரைவ் மாதிரி அப்போ இருந்தது பார்த்திங்கன்னா யாகூ ப்ரீஃப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை நிறுத்திட்டாங்க ஆக்சுவலாக, யாகூ ப்ரீஃப் கேஸ். இப்போ எப்படி நமக்கு கூகுள் ட்ரைவ் இருக்கோ அதே மாதிரி யாகூ ப்ரீஃப் கேஸ். ஸோ அதில் ஃபைல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். அதில் மேக்ஸிமம் வந்து 15 MB தான் ஸ்பேஸ். ஜஸ்ட் யூ கேன் இமேஜின் வாட் இஸ் த க்ரோத் டு த கரண்ட் டெக்னாலஜி. 15 MB தான் யாகூ ப்ரீஃப் கேஸில் ஸ்பேஸு. அதில் நாங்கள் டேட்டா சேவ் பண்ணி எடுத்துன்னு போவோம். ஓகே, ஸோ தட்ஸ் அ கேஸ் ஆஃப் அ ஃபிக்ஸட் இன்டர்நெட். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ரெவல்யூஷன் இருப்பாருங்க, மொபைல் இன்டர்நெட். ஸோ மொபைல் ஃபோன் வந்துச்சு, அதுக்கப்புறம் மொபைல் இன்டர்நெட். இப்போ நம்ம எல்லோரும் மொபைல் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இஸ் யூஸிங் மொபைல். இப்போ மொபைல் இன்டர்நெட்டில் தான் நீங்கள் படிச்சுனே இருக்கீங்க. ஸோ மொபைல் இன்டர்நெட் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டுடேஸ் லைஃப். அண்ட் த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன் இஸ் கனெக்டட் டிவைசஸ் வயா த இன்டர்நெட், ஐஓடி. ஐஓடி மூலமாக எல்லா டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கு. இதான் ஒரு
கிரேட் ரெவல்யூஷன் இல்லையா? இப்போது என்னால் இங்கே இருக்கிற ஒரு வீட்டிலேருந்து இங்கே நான் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு ஏசியை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஒரு மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் ரெவல்யூஷன் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஜஸ்ட் 3 சுனாமிஸ் ஆஃப் இன்டர்நெட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க. ஜஸ்ட் ஐம் ஷேரிங் வித் யூ ஆல். ஃபைன். இப்போ நம்ம ஆக்சுவலாக வில் சி அ ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஐஐஓடி. ஓகே, இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோட ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன். இது என்ன சினாரியோன்னு சொல்ல முடியுமா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மைனிங்ல வர்க் பண்றாங்க. பர்ஃபெக்ட். ஓகே, மைனிங் எக்ஸாக்ட்லி. ஸோ மைனிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு ஃபோட்டோகிராஃப் இது. ஸோ மைனிங் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா ரியலாகவே நிறைய பாய்சனஸ் கெமிக்கல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். லைக் மீத்தேனு, கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நிறைய பாய்சனஸ் கேஸ். இப்போ மீத்தேன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைலி இன்ஃப்ளேமபிள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலி டாக்சிக் கேஸஸ். ஸோ இந்த மாதிரி கேஸஸ்லாம் எமிட் ஆகும்பொழுது நார்மலாக ஒரு ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகும்னா இந்த மாதிரி எவ்வளோ கேஸஸ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்கு டோசிமீட்டர்னு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருப்பாங்க, ரேடியேஷன் மெஷர்மெண்ட். ஸோ இதை வந்து இது பழைய காலத்து மெஷர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா இந்த கேஸஸை வந்து அப்சார்வ் பண்ணிடும். கேஸை அப்சார்வ் பண்ண பிறகு அந்த ரேடியேஷன் டோசிமீட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் அந்த டோசிமீட்டர் எடுத்துன்னு போய் அதில் எவ்வளோ கேஸ் கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் தே வில் ப்ரிப்பேர் த ரிப்போர்ட். ஓகே, இப்போது இதில் எவ்வளோ பேரோட லைஃப் ரிஸ்க் இருக்குது. இதெல்லாமே பாய்சனஸ் கேஸ். இதை அவங்க இனேல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு ரியல் டைமில் இந்த டேட்டாவை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓகே, that's where IIoT comes into picture. Okay, so it is possible to monitor all these parameters. இந்த poisonous gases எல்லாத்தையுமே நம்ம ரியல் டைமில் மெஷர் பண்ண முடியும். It's possible to measure it in real time. Okay, that's the beauty. ரியல் டைமில் இந்த parameter மெஷர் பண்ணி you can give inputs. You can give அதில் இந்த I just remember it. Okay, so real time la we can measure these parameters. I'm not able to take the pen. Okay, just a minute. Okay, real time la இந்த டேட்டாவை மெஷர் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த பேராமீட்டர்ஸை வந்து ஒரு கண்ட்ரோல் அனாலிட்டிக்ஸ் மூலமாக இமீடியட்டாக வந்து இது வந்து இவ்வளோ லெவலுக்கு மேலே இருக்குது அப்படின்னு அலர்ட் பண்ணோன்னு வச்சிங்க. தென் தட்ஸ் அ கிரேட் திங். நோ, அந்த மைனிங் ஒர்க்கர்ஸ்கோட லைஃப்க்கு இது வந்து ஒரு பெரிய பூனாக இருக்கும். ஓகே, ரியல் டைமில் டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி தே வில் கிவ் அலர்ட்ஸ். தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஹியர், அலர்ட்ஸ். ஓகே, ஃபேக்ட்ரி ஃப்ளோரில் டைரக்ட் அலர்ட்ஸ். ஓகே, ஸோ ரியல் டைமில் இந்த இடத்துல உங்களுக்கு அது எவிடெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல மைனிங் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க, அந்த இடத்துல இருக்கிறோடைய ரூஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனி டைம். அதனால் அந்த பர்சன் வந்து லைஃப் அந்த மாதிரி கூட ஒரு அபாயம் இருக்குது. அப்போது தேர் ஷுட் பி a monitoring system like roof structure collapse, roof structure fall monitor அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் என்னத்தில் மைன் பண்ணிங்களோ அந்த ரூஃபில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அதை மெஷர் பண்ணி ரியல் டைமில் க்ளவுடுக்கு டேட்டாவுக்கு போகும். அது இட் வில் மானிட்டர் அண்ட் இட் வில் கிவ் அன் இமீடியட் அலர்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்குது, அட் எனி டைம் இட் கேன் ஃபால் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இமீடியட்லி த பர்சன்ஸ் கேன் எவாக்குவேட் த பிளேஸ். ஓகே, ஆல் தீஸ் ஆர் பாசிபிள் வித் IIoT. தட்ஸ் சிம்பிளி கிரேட் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் மானிட்டரிங் சிஸ்டம்ஸ் ஒர்க் இன் ரியல் டைம். தட்ஸ் அ பியூட்டி. It works in real time. That's the beauty of the entire system. Fine. Okay, so இது வந்து ஒரு அதோடைய அந்த மானிட்டரிங் பிளான்ட்டோடைய ஒரு உங்களுக்கு I'm just giving you what kind of sensors will be used. You will have a wireless gas detectors. Okay, so இந்த wireless gas detectors எல்லாம் இது வந்து something like your transmitter transmitting to the data to the cloud. Okay, ஸோ அந்த க்ளவுட் நார்மலாக ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது இந்த மாதிரி. பட் ரியல் டைமில் டேட்டா இருக்காது.
இட் ஹேவ் அ டிலே. ஸோ இதில் மெயினாக வந்து அந்த டிலேஸ்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இமீடியட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு ஆக்ஷன் போகும். கண்ட்ரோல் ரூமில் அந்த அவங்க ஆக்சுவலாக இதில் பாருங்கள், இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணோன்னே நீங்கள் தான் மேனுவலாக இந்த லெவலுக்கு மேலே இருக்குன்னு அலாரம் ப்ரெஸ் பண்ணணும் ஆக்சுவலாக. ஓகே, பட் ஐஓடியில் பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளவுடுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிடுது. க்ளவுட் அனலிட்டிக்ஸ் மூலமாக அது இமீடியட்டாக உங்களுக்கு சிஸ்டமுக்கும் அலர்ட் கொடுக்குது, அதே சமயத்தில் கன்சோலுக்கும் அலர்ட் கொடுத்துருது. Okay, that's the kind of thing that can be done. Okay, that's the case of IIoT. All these scenarios tell you what is the importance of IIoT. Fine. So here we are actually showing a real-time thing. If you can design this also. We have two parts here. This is your transmitter part. This is your receiver part. Okay, so transmitterல பாருங்க என்ன இருக்கு, ஒரு Arduino board இருக்கு. You have a Arduino board and the sensor is a gas monitor sensor. Okay, the sensor is a gas monitor. It is a sensor. இந்த இடத்துல இருக்கக்கூடிய actuator பாத்தீங்கன்னா, this is an actuator. This is an actuator. It's a buzzer. The actuator is a buzzer. Okay, ஸோ த டிரான்ஸ்மிட்டட் டேட்டா எப்படி போகுதுன்னா க்ளவுடுக்கு போகுது. இது க்ளவுடுக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்மிட்டர் தான். திஸ் இஸ் யுவர் டிரான்ஸ்மிட்டர். ஓகே, ஸோ ஆர்டினோ இருக்குது. இந்த சென்சாரை வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் இருக்குது அப்படின்றத டிடெக்ட் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் அ சென்சார் விச் வில் பி யூஸ் ஃபார் நார்மலி எல்பிஜி அப்ளிகேஷன். ஸோ சிம்பிள் ஸ்மோக், ஓகே, அதெல்லாம் இது டிடெக்ட் பண்ணும் இந்த சென்சாரு. ஐ திங்க் இட்ஸ் MQ எக்ஸாக்ட் நம்பர் ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ அந்த டேட்டாவை என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்மிட் பண்ணணும் க்ளவுடுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோன்னே. ஸோ இங்கே வந்து ரிசீவர் சைடு இது. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசப்ஷன். ஆக்சுவலி இட் வில் ரிசீவ் திஸ் டேட்டா. யூ வில் ஹாவ் அ ப்ரோக்ராமிங் வயா த Arduino. திஸ் இஸ் யுவர் Arduino ஃபார் ப்ரோக்ராமிங். ரிசீவர் சைடில் இருக்கக்கூடிய Arduino ஃபார் ப்ரோக்ராமிங், வேர் யூ வில் ப்ரோக்ராம் தட் என்ன சேஃப் லிமிட், என்ன லிமிட்டுக்கு மேலே போனால் என்ன கண்ட்ரோல் ஆக்ஷன் அப்படின்றத இங்கே டிசைட் பண்ணியிருப்பீங்க. பேஸ்ட் ஆன் தட் கண்ட்ரோல் ஆக்ஷன் இட் வில் ரிசீவ் பேக். உங்கள் Arduino ரிசீவ் பண்ணோம் அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட்டர் மூலமாக. ஸோ இட் வில் ஒர்க் ஆஸ் அ டிரான்ஸ்மிட்டர் கம் ரிசீவர். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் அனுப்பும்போது டிரான்ஸ்மிட்டராக இருக்கும், இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணும்போது ரிசீவராக இருக்கும். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் கண்ட்ரோல் ஆக்ஷன் வாட் இட் வில் டூ இஸ் இட் கேன் ஆட்டோமேட்டிக்லி சுவிட்ச் ஆன் அண்ட் சுவிட்ச் ஆஃப் த பஸர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்காக தான். ஈவன் யுவர் Arduino கேன் ஆட்டோமேட்டிக்லி டூ அ சிம்பிள் அப்ளிகேஷன் லைக் ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு மேலே கேஸ் இருந்தால் பஸ்ஸர் ஆன் பண்ணுன்றது இட் கேன் பி டன் ஆட்டோமேட்டிக்லி வித் Arduino. இங்கே பர்பஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கோயிங் ஃபார் அ லாங் டிஸ்டன்ஸ். வி ஆர் சீங் அ டிரான்ஸ்மிஷன் ஃபார் அ குவைட் அ நார்மல் Arduinoவில் அதே இடத்துல இருக்கணும். இதில் கொஞ்சம் இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணிவிட்டு ஒரு கண்ட்ரோல். ஸோ சம்திங் லைக் யுவர் IIoT, ஒரு இண்டஸ்ட்ரியல் பேராமீட்டரை டிரான்ஸ்மிட் பண்ணி கண்ட்ரோல் ஆக்ஷன் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி யூ பெர்ஃபார்ம் அ ஆக்ஷன். ஓகே, ஸோ திஸ் we can do this practically. Okay, so even if you don't want to go for this part alone you can do it. அதாவது ஒரு Arduino போர்டு வேணும், ஒரு கேஸ் சென்சார் வேணும், ஒரு பஸ்ஸர் வேணும். ஸோ நீங்கள் கேஸ் சென்சார் மூலமாக எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. ஐடென்டிஃபை பண்ணது ஒரு இது வந்து ஆக்சுவலாக எப்படி வரும்னா, இதை ப்ரோக்ராம் பண்ணும்போது இதோட அவுட்புட் வில் பி கம்மிங் ஆஸ் சம் ASCII வேல்யூவாக வரும். ஓகே, ஸோ அந்த ASCII வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் லெவல், ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ் வரும்போது ஒரு 700 வருதுன்னு வச்சுங்க, கேஸ் இல்லாத போது ஒரு 100ன்னு வரும் வேல்யூஸ். ஸோ இந்த வேல்யூஸ் லெவலாக வச்சுக்கிட்டு இந்த லெவலில் ரீச் ஆகும்போது நீங்கள் வந்து பஸ்ஸர் ஆன் பண்ணலாம். ஓகே, திஸ் வே யூ கேன் டூ அ சிம்பிள் ப்ரோக்ராம் to make a sensor and actuator to work. Fine. Okay, ஸோ இப்போ நம்ம வந்து ஐஐஓடியோட முக்கியமான சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாட் ஆர் த இம்பார்ட்டண்ட் சேலஞ்சஸ் இன் ஐஐஓடி? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும்? இப்போ ஆல்ரெடி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது நம்ம மார்க்கெட்டில். எந்த ஒரு பிஸ்னஸில் போனாலும் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட் இருக்குது. இப்போ இந்த சினாரியோவில் நாம் வந்து ஐஐஓடியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா வாட் வில் பி த சேலஞ்ச்?
just list out some factors. உங்களுக்கு மனசில் என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் அந்த மைனிங் இண்டஸ்ட்ரியே சொன்னேன். ஸோ ஐஐஓடியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன சேலஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் சிக்னல் சார். ஓகே, சிக்னல், நமக்கு சிக்னலோட குவாலிட்டி, சிக்னலை வந்து ப்ராப்பராக இது பண்ணணும். அப்புறம் செக்யூரிட்டி. Okay, security, excellent, very good. Security of the data, because we are sending the data to the cloud, so we are concerned about the security. Okay, good. Any more? பவர் ஜாஸ்தியா இருக்க கூடாது சார். Okay, that's again concerned with your power consumption and things. Okay, very good. I'll just list out the factors. First thing is data integration. What I mean by data integration is you get a huge voluminous of data, literally a huge data. Okay, அப்படி வரக்கூடிய அந்த டேட்டாவை எப்படி ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது, அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது தான் டேட்டா இன்டகிரேஷன். தட்ஸ் வாட் இட் கால்ட் அஸ் டேட்டா இன்டகிரேஷன்றது என்ன, ரிப்பீட்டட் அடிஷன் தானே. ஸோ டேட்டா இன்டகிரேஷன் இஸ் சம்திங் லைக் when you have a huge volume of big data, how to process it effectively. ஏன்னா நமக்கு அவ்வளோ டேட்டா வரும் ஐஐஓடியில். ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 100 சென்சார் இருக்கும். ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளார ஒரு 50 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சிங்க. அதே கம்பெனி அவங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்குன்னா அங்கே ஒரு பார்ட்லேயும் எவ்வளோ டேட்டா இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த மாதிரி எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். தென் இமேஜின் வாட் குட் பி த வால்யூம்னஸ் ஆஃப் த டேட்டா. ஸோ த டேட்டா இன்டகிரேஷன் இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். ஏன்னா டேட்டா வந்துருச்சு, நீங்கள் சொன்னது எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் லெவலில், சிக்னல் ஆஃப் த அகெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து டேட்டா போகிறதுக்கும் அந்த பார்ட்டும் இருக்குது. ஓகே, டேட்டா இன்டகிரேஷன். செகண்ட் ஃபேக்டர் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்க, சைபர் செக்யூரிட்டி. பர்ஃபெக்ட். செக்யூரிட்டி ஆஃப் த டேட்டாவை நான் வெளில அனுப்புகிறேன், என்னோட கம்பெனியோட விஷயம்லாம் நான் வெளில அனுப்புகிறேன் க்ளவுடில். வாட் இஸ் தட் secured, how secured my data is? So that's cyber security. Third, lack of standardization. It's a very important factor. அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? What do you mean by lack of standardization நினைக்கிறீங்க? What could be the standardization? Any idea? குவாலிட்டி பத்தியா சார்? ஓகே, partially okay. ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம என்ன மீன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஐஐஓடின்ற ஒரு கான்செப்ட் வந்து புதுசாக வருது. ஓகே, அதனால் ஒரு இடத்துலையும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஒரு இடத்துலையும் ஒரு ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ தேர் இஸ் நோ சிங்கிள் காமன் ப்ரோட்டோகால். தட் இஸ் ஒன் பிக் ப்ராப்ளம், சேலஞ்ச். ஓகே, ஒரே ப்ரோட்டோகால் எல்லா இடத்துலையும் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை, இப்போ ஆட்டோமேஷனுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட் பஸ்ஸு, பேர் என்ன, ப்ரொஃபி பஸ்ஸு, இதெல்லாம் வந்து ஆர்ட் ப்ரோட்டோகால், இதெல்லாம் வந்து காலகாலமாக இருக்குது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் அந்த ப்ரோட்டோகால் தான் இருக்கும். ஸோ அப்போ எல்லா இடத்துலையும் டேட்டா வந்து ஸ்டாண்டர்டாக ஒரே மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்டைஸ்டாக. பட் ஐஐஓடியோட ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே இப்போ தான் எவால்விங். ஓகே, அப்போது ஒரு இடத்துலையும் ஸ்டாண்டர்ட் வந்து மாறுபடும். அப்போ ஸ்டாண்டர்ட் மாறுபடும் போது டேட்டாவோட மிஸ்மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் ஒன் பேராமீட்டர் தட் வி நீட் டு லுக் அப்பான். Fourth one is legacy installations. Legacy installation is something like நமக்கு வந்து ஆல்ரெடியே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இந்த சிஸ்டமை ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், whether the system will be compatible to this, இந்த டெக்னாலஜி ஆட் பண்ணுறதுக்கான கம்பேட்டிபிலிட்டி அதில் இருக்குமா, அப்படி கம்பேட்டிபிள் ஆக்கின பிறகு அதுலேருந்து வர டேட்டாவும் மற்ற நியூவாக வர ஐஓடிலேருந்து வரக்கூடிய டேட்டாவும் சேமாக இருக்குமா, whether it is possible to correlate. That's what we call it as legacy installation. அதாவது ஒரு மிஷின் காலகாலமாக ஆட்டோமேஷனில் ஒரு கம்பெனியில் இருக்குது, இப்போ அதை ஐஐஓடி ஸ்டாண்டர்டுக்கு மாற்றணும் அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் சம் டிரான்ஸ்மிட்டர் சம்திங். அதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கான ஆப்ஷன் அதில் இருக்கா இல்லையா, தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெதர் யூ ஹேவ் தட் ஆப்ஷன் to connect the current sensors to that particular instrument for transmitting the data.
அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணி வர டேட்டாவும் ரீசெண்டாக வந்த இன்ஸ்ட்ருமெண்ட் விச் ஹேஸ் ஐஐஓடி கம்பேட்டபிலிட்டி ஆன் இட்ஸ் ஓன், அப்படி வர டேட்டாலையும் வெதர் தேர் இஸ் எனி கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்றத சொல்கிறது பேர் லீகசி இன்ஸ்டாலேஷன். அண்ட் த லாஸ்ட் ஃபேக்டர் இஸ் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். அகெயின் திஸ் இஸ் கனெக்டட் வித் த லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷனோட கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஏன்னா இது ஒரு புது டெக்னாலஜி, இதை வந்து ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு அந்த people should also be having skilled. Okay, so இப்போ because the original process they might know, இப்போ இந்த process மாறினதை வந்து how much they are able to adapt. Okay, so these are all some of the challenges for IIoT. So one is data integration, second one is cyber security, third one is lack of standardization, fourth one is legacy installation, and fifth one is lack of skills. Okay, so these 5 becomes important challenges for IIoT. நம்ம ஐஐஓடியோட சேலஞ்சு முன்னாடி பார்த்தோம், இது ஐஐஓடியோட சேலஞ்சஸ். ஸோ வில் டேக் சம் மோர் மினிட்ஸ் அண்ட் வில் கம்ப்ளீட் 2 more topics. What are the key elements in IIoT? First thing is intelligent missions. மிஷின்ஸை இன்டெலிஜென்ட் ஆகிறோம் எப்படி? அதில் சில சென்சார்ஸும் ஆக்சுவேட்டர்ஸும் பொருத்தி ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ண வைக்க மூலமாக இன்டெலிஜென்ட் மிஷின். ரெண்டாவது அட்வான்ஸ் அனலிட்டிக்ஸ், நமக்கு வரக்கூடிய டேட்டா மூலமாக ப்ரெடிக்டிவ் அல்கோரிதம்ஸ் மூலமாக அந்த டேட்டாவிலேருந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். மூணாவது பீப்புள் அட் ஒர்க், அவங்களுக்கான ஒரு என்விரான்மெண்ட், பீப்புள் ஹூ ஆர் இன்டர் கனெக்டட், அவங்களோட லொக்கேஷன், அவங்களோட மிஷின்ஸை மானிட்டர் பண்ணுற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, தீஸ் ஆர் த 3 key elements in your IIoT. One is a mission, second one is the people who is going to use the mission, third one, once the data is sent to the cloud, what is the kind of analytics. These are the 3 key elements for your IIoT. With this we'll actually wind up today's session. I'm just giving you a comparison between IIoT and Industry 4.0. Industry 4.0 initiative பாருங்க, ஜெர்மன் கவர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில் எட்டுன்னு வராங்க. They are the one, they are coming out with this initiative. IIoT is initiative by General Electronics, GE. Okay, அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் எட்டுன்னு வராங்க. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி 4.0, even though both the terms are used interchangeably, there is a great difference. See, primary focus for Industry 4.0 is manufacturing industry alone, whereas IIoT manufacturing industries க்கும் applicable, non-manufacturing industries க்கும் applicable, service based industries க்கும் யூஸ் பண்ணலாம். இது IIoT கான்செப்ட் வந்து service based industries, manufacturing product இல்லாமல் நான் manufacturing industries-க்கும் this is applicable. ரெண்டாவது விஷயம் அப்ஜெக்டிவ் என்ன, இண்டஸ்ட்ரி 4.0 பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகினே இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு புது ப்ராடக்ட் எட்டுன்னு வரீங்க, ஒரு புது ஐடியாவை யோசிக்கிறீங்க, பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் நெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கும் ஆல்ரெடி. ஓகே, அப்போது அந்த டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற மார்க்கெட்டில் ஒரு காம்படிட்டிவ் பொசிஷனை பிடிச்சி வைக்கிறது, அதுதான் இண்டஸ்ட்ரி 4.0 முக்கியமான குறிக்கோள். பட் இதோட குறிக்கோள் அது கிடையாது. இதோட குறிக்கோள் என்னன்னா இன்டர்நெட் எனேபிள் டெக்னாலஜிஸை இண்டஸ்ட்ரியில் எட்டுன்னு வருது, ஒரு டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஓகே, இதோட பர்பஸ் என்னன்னா இன்டர்நெட் மூலமாக டேட்டாவை வந்து க்ளவுடுக்கு எழுமிச்சு இந்த டெக்னாலஜி மூலமாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறது, அதான் இங்கே க்ரோத், இங்கேயோட அடிப்படை இது. ஓகே, அதனால் இது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கும் இந்த IIoT டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதோட மெயின் இம்பேக்ட் பாருங்கள், எக்கனாமிக் இம்பேக்ட். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக பிஸ்னஸ் ஷுட் பி குட் அப்படின்றது. இதை IIoT இஸ் டார்கெட்டட் டுவர்ட்ஸ் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ இது லாங் ரனில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன், உங்களுக்கு இன்டர்நெட்டோடைய ரோல் இருக்குது, நமக்கு டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க, ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். பட் தீஸ் ஆர் த ஃபேக்டர்ஸ் வி நீட் டு லுக் இன் வென் யூ ஆர் கம்பேரிங் இண்டஸ்ட்ரி 4.0 அண்ட் IIoT. கேன் யூ டெல் ஃப்ரம் திஸ் why we require IIoT? What is the main purpose of IIoT? What is the main purpose of IIoT? Okay, I'll just put it as an abbreviation for you to easily remember it.
இது நாளைக்கு கிளாஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஐஐஓடியோடைய டெஃபினேஷன். Okay, what is the purpose of IIoT? I'll just put it as worm. Okay, this R I'll put it as small, something like worm. Okay, so what I mean by this is increased worker environment. Workers kana environment. Okay, so that is enhanced. Environment is enhanced, so they have more parameters. அவங்களோட life security, so அவங்களுடைய parameters monitor, அவங்களோட environment is enhanced, அவங்களோட lifestyle will be enhanced. That's the first factor. Second factor பார்த்தீங்கன்னா O is operational efficiency. Operational efficiency வந்து ரொம்ப அதிகம். It's good. Operational efficiency is good. Second one is increased machine life. மிஷினோட லைஃப் வந்து என்ஹான்ஸ் ஆகுது. ஏன்னா யுவர் ஆப்டிமைஸ் பண்ணுறோம், நமக்கு டேட்டா கிடைக்குது, க்ளவுடில் வச்சு ப்ரிடிக்ஷன் அனலைஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆப்டிமைசிங் திங். ஸோ த கோர் ஒர்க்கிங் ஆஃப் ஐஐஓடி இஸ் வார்ம். ஓகே, வேர் டபிள்யூ இஸ் increased worker environment, O is increased operational efficiency, M is increased machine life. That's the purpose of introduction of internet into the industries. So you can remember easily worm. R is silent, worm. Okay, so increased worker environment, increased operational efficiency, increased machine life. Okay, so in this class we have seen about the different methods of IIoT. ஸோ நம்மளோட ஐஐஓடியோட ஆர்கிடெக்சர் பார்த்தோம். ஐ மீன் ஆர்கிடெக்சரோட என்ன மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஐஐஓடிக்கும் ஆட்டோமேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம். இண்டஸ்ட்ரி 4.0னா என்ன, இண்டஸ்ட்ரி 4.0ட முக்கியத்துவம் என்ன, ஐஐஓடி எப்படி இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, பேசிக்கலாக ஒரு ஐஐஓடி சிஸ்டத்தை டெப்ளாய் பண்ணணும்னா வாட் ஆர் த டிப்பிக்கல் சேலஞ்சஸ் வி ஹவ் சீன். தென் வி ஹவ் சீன் த 3 key elements for industry IIoT. Okay, so hope you enjoyed the session.